தமிழர் பாரம்பரிய வீரத்தை கூறும் விதமாக கோவையில் அமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு விளையாட்டு சிலையை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் திறந்து வைத்தனர். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல்களுக்கு தீர்வு காணும் விதமாக முக்கிய சாலை சந்திப்புகளில் தீவுத்திடல்கள் மற்றும் ரவுண்டானாக்கள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து சீரமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளில் மேலை நாடுகளுக்கு இணையாக நகரை அழகுபடுத்தும் வகையில் தொடர்ந்து புதிய திட்டப் பணிகள் நடந்து வரும் நிலையில் குறிப்பாக கல்வி, அறிவியல், தமிழர் பாரம்பரியம் உள்ளிட்ட தகவல்களை கூறும் விதமாக நகரின் முக்கிய பகுதிகளான ரேஸ்கோர்ஸ், சுங்கம் ரவுண்டானா, வடகோவை போன்ற பகுதிகளில் கோவை மாநகராட்சி சார்பாக வெண்கல சிலைகளை தனியார் பங்களிப்புடன் அமைத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக காளப்பட்டி பகுதியில் உள்ள பிரதான ரவுண்டானாவில் ஜல்லிக்கட்டு விளையாட்டை போற்றும் விதமாக காளையை ஜல்லிக்கட்டு வீரர் அடக்குவது போன்று தத்ரூப சிலை அமைக்கப்பட்டுள்ளது. தமிழர் வீரத்தை பறைசாற்றும் விதமாக அமைக்கப்பட்டுள்ள சிலையை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு சிலை பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இன்னைக்கு காளப்பட்டி ஜங்ஷன்ல இந்த ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவா இந்த ரவுண்டானா நாங்கள் பியூட்டிஃபிகேஷன் பண்ணி டெவலப் பண்ணி இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆணையாளர் கார்பரேஷன் ஆணையாளர் அவர்களை வச்சு இன்னைக்கு இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். கடைசியாக இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டரேட்டுக்கு ஆப்போசிட் ரவுண்டானா பண்ணோம். இப்போ கோவைப்புதூர் ரவுண்டானா பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரவுண்டானா ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது போல தொடர்ந்து எப்பவுமே நாங்கள் இந்த சிட்டி பியூட்டிஃபிகேஷனுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ காளப்பட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஆன ஒரு ஏரியா. இன்னைக்கு சிட்டியோட 2.0 இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு காளப்பட்டியோட டிராஃபிக் ஐலாண்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ண சார்ந்ததால இன்னைக்கு இந்த ஏரியா ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு இதாக வந்திருக்கு. இன்னைக்கு அதனுடைய கவுன்சிலர் விஜயகுமார் சார் ஆகட்டும், இன்னைக்கு அவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி இந்த ரவுண்டானா ஓப்பன் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இதை பத்திரிகையாளர் என்னைக்குமே எங்கள் கூட துணையாக இருந்து இதை எப்பவுமே எடுத்துக்கொண்டு போய் சேர்த்திட்டே இருக்கீங்க. அதுபோல் கோயம்புத்தூரில் நாங்கள் வளர்ச்சிக்கு எப்பவுமே துணையாக இருப்போம். அதாவது சிட்டியோட பியூட்டிஃபிகேஷன் ஆகட்டும், சிட்டியோட டெவலப்மெண்ட் ஆகட்டும், எஜுகேஷனுக்கு ஆகட்டும், இப்போ ஸ்கூல் ரெனோவேஷனுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ண தொடங்கியிருக்கோம். அதுபோல் பல திட்டங்களை நாங்கள் எப்பவுமே இப்போ ஒரு சிட்டியோட வளர்ச்சிக்கு தொழில் மட்டும் இல்லாமல் சிட்டி வளர்ச்சிக்கு கூட துணையாக இருந்துகிட்டே இருக்கோம்.